அண்ணா உறுப்பினர் சேர்ந்துருக்கீங்க கட்சியில் இப்போ என்ன காரணம் அவங்க சேர்ந்துருக்காங்க? அவருடைய கருத்துக்களும் நம்ம தமிழ் தேச பற்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய சொல்கிறக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்குது. நம்ம தமிழர்களுக்காண்டி போராடக்கூடிய ஒரே ஆள். அதனால் உறுப்பினர் ஓட்டு உண்டு. எங்கள் வீட்டில் 4 ஓட்டு உண்டு. 4மே போடுவோம். கண்டிப்பாக அவர் வருவார், வரணும். வந்து நம்ம மாநிலத்தை முன்னேறி கொண்டு வரணும். இல்லை மாடுகள்லாம் இப்போ ஆடு மாடுக்கு மாநாடு போட்டாங்கன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கேள்விக்குத்தா பேசுகிறாங்க. அது வந்து பேசுகிறவங்க வந்து வாய்க்கு 1000 பேசுவாங்க. நரம்பில்லாத நாக்கு பேசுவாங்க. அது அர்த்தம் உள்ளவங்க, அது அறிவுள்ளவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அறிவில்லாதவங்க பேசுவாங்க. அதை நம்ம மனசில் கருத்தில் எடுத்துக்கூடாது. விவசாயிகள்லாம் அரசு வேலைன்றாங்க அண்ணா. அதில் நல்ல விஷயம், நல்ல விஷயம். சாத்தியப்படும். ஏன் படாது? சாத்தியப்படும். யாருன்னா நம்ம எங்கள் வடக்க இருக்கிறவங்கலாம் கொண்டு வந்து இங்கே வேலையை கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறதை விட நம்ம ஆளுகளுக்கு அரசு வேலைன்னா அவங்க அழகாக செய்வாங்க. இன்னும் முன்னேற்றம் அதிகமாக வரும். அவங்க விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் விவசாயத்தை அரசு உடனே வேலையை கொடுத்தோம்னா இன்னும் ஆர்வமாக அதிகமாக வேலை செய்வாங்க. இன்னும் உற்பத்தி அதிகமாகும். மாநிலம் இன்னும் விவசாயத்துறையில் மேலும் முன்னேற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கட்சி 15 வருஷமாக களத்தில் இருக்கோம். ஆமாம். இதே நடுவில் நடிகர்கள் வந்து திரைக்கவர்ச்சி பண்ணி ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிட்டு வராங்க. அது நம்ம மக்களுடைய அறியாமை. கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடிகைகளை வந்து இது பண்ணவே மாட்டாங்க. நடிகர் அவன் தொழிலை அவன் பார்க்குறாங்க. அவன் நடிக்கிறவன் நடிக்கிற தொழிலை பார்க்கணும். அவனும் இதுக்கு வரவே கூடாது. அது நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த ஓட்டு போட்டு நடிக்கிறத பார்த்து ஓட்டு போட்டு போட்டு நம்ம அது ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டாங்க. இனிமேலாவது நம்ம மக்கள், தமிழ் மக்கள் படித்தவங்க நிறைய 90% மேலே படிப்பறிவு உள்ளவங்க. அது அந்த படிப்பை வந்து அறிவாக பயன்படுத்தி ஓட்டு வந்து யாருக்கு போடணும், நாம் தமிழர் கட்சி வந்து யார் நம்ம தமிழ் மக்களுக்காண்டி உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு நம்ம வாக்கை செலுத்தி நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் முன்னேற்றடைய வாக்கு செலுத்தணும். 2026 தேர்தல் நாங்கள் தான் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லா கட்சியும் தான் சொல்லுவாங்க. 4 பேர் இருக்க கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. 4000 பேர் ஓட்டு இருக்காங்கன்னா 40 லட்சம் ஓட்டோட 4 கோடி இருக்கா எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. யாரும் நான் தோப்பன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் சொல்கிறவங்க சொல்லட்டும். நம்ம வின் பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சி வின் பண்ணுவோம். கூட்டம் நிறையா வருது எங்களுக்கு. அதெல்லாம் காசு கொடுத்து வரக்கூடியவங்க. காசு கொடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் காசு கொடுத்து எதுக்கும் எந்த விஷயமாலும் காசு கொடுத்து செய்கிறது கிடையாது. அவங்க காசு எதுக்கும் கொடுக்கறது இல்லை. மக்களாக விரும்பி வந்து சேர்ந்து இணைஞ்சி ஓட்டு போடுறவங்க. மற்றவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க. அது வந்து நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்க வேண்டாம். திரை கவர்ச்சியை வந்து அவங்க தொழில் அவங்க அதோடு நிறுத்திக்கணும். திரை கவர்ச்சியை வந்து அரசியலில் கொண்டு வந்து இது பண்ணக்கூடாது. அவங்க அரசியல் வந்தாலும் அது வந்து நாசமாக தான் போகும். திரை கவர்ச்சி வந்து அரசியல் மக்களை இன்னும் நாசமாக்கிடுவாங்க. அதனால் திரை கவர்ச்சியை வந்து நம்ம பெருசாக யாருமே எடுத்துக்கூடாது. அறிவுள்ளவங்க யாரும் அதை எடுத்துக்காமல் பார்க்கறதோடு சரி, பார்க்குறாங்களா பேசுகிறா அதோடு சரி. ஆனால் ஓட்டு விஷயங்கள் வந்து போடும்போது நம்ம வந்து நிதானமாக யோசித்து சிந்திச்சு நம்ம சமுதாயம், நம்ம மாநில மக்கள், தமிழ் மக்கள் முன்னேற்றி யார் பாடுறோம் அவங்களுக்கு ஓட்டு போடணும். அதுதான். இப்போ மலைகளுக்கு மாநாடு போடுறாங்க அண்ணா, மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் மலைகள் நதிகள்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி அவர் வந்து அவர் போடுறாரு. மலைகள்னால் மரங்கள் நிறைய இருக்கும். மரங்களை அழிக்கக்கூடாது. இப்போ மரங்களை இதெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்ட அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. லேண்ட்லாம் போடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் மலைகளை பாதுகாக்கணும்னா அதில் இயற்கையை அப்படியே பாதுகாக்கணும், அழிக்காமல் பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு மாநாடு. நதிகளும் அதனுடைய போக்கில் விடணும். நதிகளை மறித்து இது பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நதிகளில் பெரிய அணுசக்தி இந்த பெப்சி, கொக்கோகோலா அந்த மாதிரி நதிகளில் வந்து போரை போட்டு அடியில் தண்ணியை உறிஞ்சி இது மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நதிகள் மாநாட்டில் சொன்னார்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். கண்டிப்பாக உண்டாகும். விழிப்புணர்வு இப்போ மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. படித்த மக்கள் இப்போ வந்து உபயோகம் உள்ள மாநாடாக இருக்கும். நன்றி.